அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க நம்ம 4வது பாடத்துக்கு போவோம். தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம். இது கூட்டெழுத்துகள். பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு சொல்லில் 2 மெய்யெழுத்துகள் அடுத்தடுத்து வந்தால் அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகத்தான் எழுதுவோம். இணைத்து கூட்டெழுத்தாக எழுதுவது இல்லை. ஒரு உதாரணம் பாருங்கள், சில உதாரணம் பார்ப்போம். அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, பட்டம் எல்லாம் எழுதுறோமில்ல. தமிழில் கூட்டெழுத்து இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் ஹிந்தியில் கூட்டெழுத்து உண்டு. அதான் ஹிந்தி தமிழுக்கு ஹிந்திக்குள்ள முக்கியமான வித்தியாசம். ஹிந்தியில் கூட்டெழுத்து உண்டு. ஒன்றும் இல்லை, இதை பாருங்கள். மேலே சொன்ன அதே தமிழ் வார்த்தைகளை நம்ம அப்படியே டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணுறோம் ஹிந்தியில். அப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? வாங்க அதையும் பார்த்துருவோம். அம்மா தமிழ் எப்படி எழுதிருக்கும்ல, இங்கே பாருங்கள். அம்மா இந்த எழுத்து பாருங்கள், இது மா இங்கே கட்டான மாதிரி இருக்குல்ல, அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அப்பா இங்கே பாருங்கள். ஆ இப்போ பா கட்டாக இருக்குது, அப்பா. அதே மாதிரி அக்கா அங்கே பாருங்கள், கா கட்டாக இருக்குது. ஃபுல் கட்டு போகும். ஒரு இது கட் பண்ணி பாக்கி இது ஃபுல்லாக போட்டுருக்கும். அக்கா. அண்ணா பார்த்தீங்களா, நாவை கட் பண்ணி ஃபுல்லாக நா போட்டிருக்கோம். பட்டம் இவர் கோடு போட்டிருக்கும் பாருங்கள், பட்டம். இந்த கோடு போடலன்னா பட்டாட்டம்னு படிச்சு விடுவோம். தமிழில் புள்ளி வைக்கிற மாதிரி பட்டம். அதாவது கூட்டெழுத்து அமைக்கும் முறையை தெரிந்து கொண்டால் இது மிக எளிதாக விளங்கும். இதனை நம்ம கொஞ்சம் கவனமாக பெரிய பாடம். அதனால் இதனை நாம் அடுத்த வகுப்பில் சற்று விரிவாக பார்ப்போம். ஒரே சார்ட்டு தான், பயப்படாதீங்க. ஒரே சார்ட்டில் பார்த்துடலாம். டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.